நீங்க பிஎஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா, பிஎஃப்ல இடிஎல்ஒய் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அது பேர் வந்து எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எம்ப்ளாயி வந்து பிஎஃப்ல கவர் ஆயிருக்காங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸும் நம்ம குடுத்தாகணும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்துக்காக கொண்டு வரப்பட்டது. இதுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது எம்ப்ளாயர் அதாவது கம்பெனி சைட்ல இருந்து பிஎஃப்க்கு ஒரு அமௌண்ட் போடுவாங்க. அந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து டிவைட் ஆகும். அதுல வந்து 8.33% வந்து எம்ப்ளாயியோட பென்ஷனுக்காக கம்பெனி சைட்ல இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. 3.67% வந்து பிஎஃப்காக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது இல்லாத கம்பெனி வந்து அடிஷனலா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போடுவாங்க. 0.5% ஆஃப் பிஎஃப் அமௌண்ட்ட வந்து இடிஎல்ஒய் எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த இடிஎல்ஒய்க்கு போடுவாங்க. அந்த இடிஎல்ஒய்ல போடமச்ச எம்ப்ளாயி வந்து தவறுதலா இறந்து போயிடுறாங்கன்னா, அந்த டைம்ல அந்த எம்ப்ளாயியோட நாமினிஸ் யார் குடுத்திருக்காங்களோ, அவங்களுக்கு 7 லேக் வரைக்கும் அமௌண்ட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க் இன்சூரன்ஸ் மூலியமா. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை பை.